வணக்கம். நான் உங்களின் பசுங்குடில் பசுமை செழியன், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம். சொந்த தாய் கிராமமான காட்டுமன்னார்குடி ஒன்றியத்திலே ரெங்கநாதபுரம் மேலே பூவிழுந்தநல்லூர் கிராமத்தினுடைய அருகிலே காவிரி நதியாம் பொன்னி நதி, காவிரி நதியாம் காவிரியின் உபநதி கொள்ளிடத்திலிருந்து வீரநாராயண ஏரிக்கு நீர்வழி சாலையாக செல்லுகின்ற வடவாறு தென்கரையிலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் மதுரை வீரன் ஸ்ரீ விநாயகபெருமான் ஆலயத்தினுடைய ஆடி பௌர்ணமி விழா கும்பாபிஷேகம் நிறைவுற்று ஜனவரி மாதத்திலே நிறைவுற்று முதல் ஆண்டாக 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்ற போதும் இரண்டாவது கும்பாபிஷேகம் நிறைவடைந்து அதனுடைய முதல் வருடமாக ஆடி பௌர்ணமியிலே கூழ்வார்த்தல் மாவிளக்கு படைகளோடு சிறப்பாக மகா விளக்கு பூஜையும் இன்று சக்திகளால் குலதெய்வ வழிபாட்டு வகைராக்களால் இன்று இனிதே நிறைவேறியது. ரெங்கநாதபுரம் மேலப்பூவிழுந்தநல்லூர் கிராமத்திலே எழுந்தருளித்துக் கொள்ளக்கூடிய ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்திலே இன்று விளக்கு பூஜை, மாவிளக்கு படையல், கூழ்வார்த்தல் போன்ற ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி பெருவிழா சிறப்பாக இன்று நிறைவேறியது. இந்த ஆலயம் ராசுப்படையாச்சி என்று எல்லோராலும் அடையாளம் காணப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மனாக இருந்து இந்த பகுதியில் உள்ள கிராமங்களிலே ஒரு ஒற்றுமையையும் சமுதாயங்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பும் ஏற்படுத்தி அவரது நாட்களில் ஒரு சிறப்பாக வாழ்ந்து மறைந்த மரியாதைக்குரிய ஆர்வி ராசுப்படையாச்சியார் அவருடைய வகைராக்கள், அவருடைய வழி குலதெய்வ வழிபாட்டு வகைராக்கள், மகள் வழி வகைராக்கள் எல்லாம் ஒன்று கூடி 100 ஆண்டுகள் பழமை மிகுந்த இந்த ஆலயத்திலே இன்று சிறப்பானதொரு இந்த பூஜையை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு திராவிட பாரம்பரியத்தோடு இருந்த ரெங்கநாதபுரம் கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு என்று மரியாதைக்குரிய இந்த பகுதியிலே டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மனாக இருந்த ஆர்வி ராசுப்படையாச்சியுடைய அவர்கள் வழி பங்காளி வழி, ஒன்றுவிட்ட பங்காளிகள் வழி என்று எல்லா வழிமுறையும் சார்ந்த உறவு முறைகள், தான் சார்ந்த நட்புகள், உறவுகள், கிராமவாசிகள், பொதுமக்கள் என எல்லோரிடத்தும் சுமூகமாக பழகக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர்களையும் அழைத்து அனைவரும் இதை ஒரு இஷ்ட தெய்வமாக இந்த வழியிலே செல்லுகின்ற வடவாறு தென்கரையிலே வீட்டிருக்கும் சாலையினுடைய புறத்திலே மைய சாலையிலே வீட்டிருக்கும் மேலே திருக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் செல்லும் பாதையில் இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய வழியிலே, அந்த ஆலயத்தின் செல்லும் வழியிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பது. ஒரு பக்கம் நதி, ஒரு பக்கம் சாலை, ஒரு மையமான இடத்திலே அமைந்திருக்கும் இந்த ஆலயத்திலே சிறப்பான வழிபாட்டு முறைகள், அந்த வகைராக்கள், அவருடைய நட்புகள், உறவுகள் என்று சொல்லி இஷ்ட தெய்வங்களாக, இஷ்ட சாமியாக, இஷ்ட கடவுளாக வணங்குகின்ற அனைவரும் இதில் பங்கெடுத்து மேலப்பூவிழுந்தநல்லூர், ரெங்கநாதபுரம், செட்டித்தாங்கல், இப்படியாக காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கின்ற சில கிராமங்களிலிருந்து வந்திருந்த அந்த பெண் சக்திகள் எல்லாம் இன்று அந்த ஆடி மாதத்திலே பௌர்ணமியிலே மகாவிளக்கு பூஜையிலே இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மந்திரங்கள் ஓதிய பிறகு கரண்ட் வந்துச்சா பிறகு அங்கே அனைவரும் விளக்குக்கு அந்த தீபாராதனை செய்து விளக்கு பூஜையிலே தீபாராதனை ஒவ்வொருவரும் அவரவர் அருகிலே எதிரிலே பூஜைகளோடு மகாலட்சுமி விளக்கு ஏற்றி அந்த படையல் மந்திரங்களை எல்லாம் ஓதி மனதிலே வேண்டி குடும்பமும், குடும்பத்தை சார்ந்த உறவுகளும், தன்னை சார்ந்த சுற்றத்தார், ஒவ்வொருவரும் அந்த தீபாராதனை நிகழ்விலே மாவிளக்கு பூஜை, விளக்கு என்று சொல்லக்கூடிய மகாவிளக்கு பூஜையிலே பங்கெடுத்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒவ்வொருவரும் மனதிலே இறைவனை சக்தியை வணங்கி
ஒரு அற்புதமான விளக்கு பூஜை நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆடி மாதத்திலே ஆடி காற்றிலே அம்மியும் நகர் என்று சொல்லுவார்கள். ஆடி காற்று எடுத்தால் அம்மியும் நகர் என்று சொல்வது போல இந்த ஆடி காற்று அதுவும் ஒரு பரந்த வெளியிலே திறந்த வெளியிலே வடவாறு தென்கரையிலே வீரநாராயணம் ஏரிக்கு நீர் கொண்டு செல்லக்கூடிய சென்னை வாசிகளுக்கு குடிநீர் சப்ளை செய்யக்கூடிய வீரநாராயண ஏரி, ராஜாதித்தன் வெட்டிய அந்த வீராணம் ஏரி என்று சொல்லக்கூடிய வீரநாராயணம் ஏரிக்கு இந்த வடவாறு தென்கரை வழியாகத்தான் வடவாறு நீர் வழிச்சாலை வழியாகத்தான் தண்ணீர் செல்கிறது. காவிரி எடுத்து கொள்ளிடத்திலிருந்து அணைக்கரையிலிருந்து பிரிகின்ற இந்த வடவாறு வீரநாராயண அந்த வடவாற்றுடைய தென்கரையிலே எழுந்தருளி அலுவலத்து கொண்டிருக்கூடிய இந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் கண்ணுக்கெட்டிய தொலைவில் ரங்கநாதபுரம் அருகிலே பூவிழுந்தநல்லூர் அருகிலே மேல திருக்கடும்பூர் செல்ல பாதையிலே அமைந்திருக்கும் அந்த ஒரு அற்புதமான ஒரு சூழலிலே இன்று அந்த விளக்கு பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆடி காற்றிலே பல தடுப்புகளை அமைத்து காற்றினால் விளக்குகள் நின்று விடாமல் இருப்பதற்காக ஒவ்வொருவரும் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி வாயு பகவானை வணங்கி இந்த பூஜை சிறப்பாக நடந்தேறிட ஒவ்வொருவரும் அந்த பிரார்த்தனை செய்கின்ற அந்த அழகினைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கே அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றன. ஒரு விசேஷமான மகாவிளக்கு பூஜையை இங்கே பகிர்வதிலே பசுங்குடி யூடியூப் இதன் வாயிலாக நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் பசுமை செழியன். ஓம் எனும் பொருள் உள்ளாய் போற்றி, உன் இருகெழுத்து என்பொருள் வெந்தாய் போற்றி, உன் மங்களநாயகனி மாமணியை போற்றி, வளமை நல்கும் வெள்ளியை போற்றி, அவளவர் நாகி அன்னையை போற்றி, மின்னொளி அன்னையை விளக்கே போற்றி, மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி, தையல் நாயகி தாயே போற்றி, தொண்டரகந்தமார் தூமணியே போற்றி, முக்க சுடரின் முதல்வி போற்றி, ஒளிக்குள் ஒளியாய் போற்றி, சூடாமணியே சுடலியே போற்றி, இருளொளி தீர்ந்தம் இவாய் போற்றி, அருள் புரிந்து என்னை ஆழ்வாய் போற்றி, அவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி, இல்லக விளக்கே ரெவியே போற்றி, சுடரே விளக்கா துவாய் போற்றி, இடரை களையும் இயல்பினாய் போற்றி, எரிசுடராய் நின்று இரவியை போற்றி, ஞான சுடர் விளக்கே நின்றாய் போற்றி, அருமறை பொருளாம் ஆதியை போற்றி, நமச்சிவாய் விளக்கே போற்றி, போதியை போற்றி, கருணையை உருவமாய் விளக்கே போற்றி, அற்புதமாய் விளக்கே போற்றி, அருமறை சிறந்தாய் விளக்கே போற்றி, சித்திரபயமே விளக்கே போற்றி, கொற்றுடன் நன்றி விளக்கே போற்றி, உள்ளத்திரளை ஒழிப்பாய் போற்றி, கள்ளப்புறனை கரைப்பாய் போற்றி, உருகுவோர் புள்ளத் தொழியை போற்றி, பெருகும் ஒரு சுரக்கும் பெருமையை போற்றி, இருசல் இருவினை வெளிவாய் போற்றி, அருவே உருவே அருவே போற்றி. ஓம் நந்தா விளக்கு நாயகியே போற்றி, செந்தாமணிதால் தந்தாய் போற்றி, தீபமங்கல ஜோதி விளக்கே போற்றி, மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி, பாகம் பிரியா பாபரே போற்றி, ஆகம முடிவேல் அமர்ந்தாய் போற்றி, ஏகமா நெடுஞ்ச இம்மான் போற்றி, ஊழியே போற்றி, ஆதியும் அந்தமும் அன்றாய் போற்றி, கற்பனை கடந்த கல்ஜோதியை போற்றி, கருணை உருமே விளக்கே போற்றி, அற்புத கோடை விளக்கே போற்றி, அருமை சிறந்தை விளக்கே போற்றி, சிற்பர சிறுமே விளக்கே போற்றி, தொற்று நஞ்சை விளக்கே போற்றி, உள்ள திறனை ஒழிப்பாய் போற்றி, கள்ள புறனை கருப்பாய் போற்றி, உருவோர் உளுந்து உளுந்தாய் போற்றி, இருசல் இருமை இருவாய் போற்றி, அருவே இருவே உருவை போற்றி, நந்தா விளக்கே நாயகியே போற்றி, செந்தாமணிதால் தந்தாய் போற்றி, தீபமங்கல ஜோதி விளக்கே போற்றி, மதிப்பவர் மணிமணியை மணியை விளக்கே போற்றி, பாகம் பிரியே பாபரையே போற்றி, ஆகம முடிவேல் அமர்ந்தாய் போற்றி, ஏகமா நெடுஞ்சே எம்மான் போற்றி, ஊழிய ஊழிய எல்லோ போற்றி, ஆழிகண்ணா அடியோ போற்றி, ஆதி ஒன்றும் அந்தாற்றாய் போற்றி, ஆறுதலிப்பாய் போற்றி, தீதெல்லாம் திருக்கும் திருவே போற்றி, பக்திகள் ஆழ்ந்த பரமே போற்றி, எத்திற்கு தூய் ஏந்தாய் போற்றி, அஞ்சல் வெற்றால் அம்மையை போற்றி, தஞ்சமென்றவர் சாபோய் போற்றி, ஓடுவார் அமர்ந்தரை ஒளிகை போற்றி, ஓங்கார தொல்லொளி விளக்கே போற்றி, எல்லா உலகம் ஆனாய் போற்றி, பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி, புகழ்வடி சேவையின் மேல் வந்தாய் போற்றி, செல்வா செல்வம் தருவாய் போற்றி, பூங்கல் விளக்கே போற்றி. நமக ஓம் மகரித்யாய நமக ஓம் நந்தாய நமக ஓம் வேதனாய நமக நித்யபிரதங்காய நமக ஓம் மகாதிவிதாலக்ஷ்மி நமக ஓம் மகாகாசி நமக மகாகாசி நமக ஓம்
भगवद्गन्धाय नमः ईश्वराय नमः महामाय नमः महादेवी नमः महाभाग्य नमः ओम श्रीलोकाय नमः ओम परमाहि नमः श्रद्धे नमः मातृगद्विजरूपिण्ये नमः नित्यनन्थाय नमः नित्यबोधाय नमः ओम नादिध्याय नमः जनमोदिध्याय नमः सप्तभ्याय वृन्दाय नमः सर्वत्राय नमः रूपिण्ये नमः त्रिपुराय नमः ओम वैभाय नमः विद्याय नमः 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 ओम वायुश्री नमः ओम शीतभावाय नमः ओम वाग्देवी नमः ओम महामाध्ये नमः ओम कालधरण्ये नमः ओम वीरोणाय नमः ओम भद्रकाय नमः ओम कराधाय नमः ओम महाकाय नमः ओम त्रिलोभाय नमः ओम काय नमः ओम कराधाय नमः ओम कामाक्षी नमः ओम कामधाय नमः सुपाय नमः चण्डिकै नमः ओम सामद्रवण्ये नमः चन्द्रवण्ये नमः चतुर्दारिण्ये नमः त्रिलोधराय नमः ओम महादेवी नमः त्रिलोकविजापुण्ये नमः धृतलक्ष्मी नमः उग्रलक्ष्मी नमः ओम मौलक्ष्मी नमः श्रीपादन्ये नमः उमाय नमः ओम महवध्ये नमः ओम सिद्धाय नमः ओम शान्तये नमः इंद्राक्षये नमः ओम शिराय नमः ओम विद्याग्रादेवी नमः ओम धाराय नमः ओम विलोचनाय नमः ओम लोकमात्रे नमः ओम हरिष्ठाय नमः ओम पार्वते नमः ओम भराय नमः महादेवी नमः ओम ब्रह्मसत्यै नमः ओम अनुरूपाय नमः ओम अशुरूपिण्ये नमः गुरुभाय नमः ओम विश्वरूपिण्ये नमः ओम अजपतराय नमः ओम वाय नमः ओम अजपतरामाग्यै नमः ओम भाराय नमः ओम कालिन्याय नमः पंजीघाय नमः ओम वाग्मे नमः ओम विषवे नमः विद्याविदानाय नमः वेदमात्रे नमः ओम सुरगैदाय नमः ओम वेदकद्धाय नमः ओम अंधिके नमः ओम त्रिनेत्र नमः शंखकाय नमः ओम जदाय नमः ओम दादाय नमः ओम गृहाध्याय नमः ओम वृद्धि नमः ओम मोहिनी नमः मगै नमः மந்திரங்கள் எல்லாம் ஓதிட அவரவர் பூஜைக்கு அருகிலே தேங்காய் உடைத்து வைத்து தீபாராதனை செய்வதற்கு ஆயத்தமாக பிரசாதங்கள் நைவேத்தியம் கொண்டு வந்த பிரசாதத்தை ஒவ்வொருவரும் அவர் விளக்கருகே நைவேத்திய பிரசாதம் வைத்து தயார் நிலையில் தீபாராதனைக்கு தேங்காய் அப்படியே மாற்றி எடுத்து கொடுங்க. ஒருத்தர் மாற்றி எடுத்து கொடுங்க. அதே தேங்காய் அங்கே கொண்டு வைங்க. உடைக்கிற தேங்காய் மாற்றி வைக்காத அப்படி கொண்டு வைங்க. சரி. அற்புதமான இந்த மகாவிளக்கு பூஜையிலே இதை முடிச்சுக்கிட்டு அப்புறமா பல சூழலை முடிச்சுக்கிட்டு பல இடர்பாடுகளை மாவளுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லையா? சக்திகள் மகா சக்திகள் கூழ் வைக்கும்போது மாவளுக்கு பண்ணிக்கலாம். அங்கே ஒவ்வொருவரும் தனது எதிரில் இருக்கக்கூடிய விளக்குக்கு தேங்காய் உடைத்து இது வரைக்கும் போதும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வேலையில் பிரசாதம் வாங்கி வச்சிங்க. தொன்னையில் ஒவ்வொருத்தர் பிரசாதம் வாங்கி வச்சிங்க, விட்டுறாதீங்க. கரெக்டாக சொன்னார். இப்படியாக இந்த ஏற்பாடுகள் இதோ விருட்சம் முதலாக குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம்தான். ஆக்கும் சக்தி, படைக்கும் சக்தி, உருவாக்கும் சக்தி, காக்கும் சக்தி. ஒரு குடும்பத்திற்கு பெண் வடிவுதான், பார்வதியின் அவதாரம்தான் குலதெய்வமாக இருக்க முடியும் என்று முன்னோர்கள் அந்த வழக்க முறைகளுக்கு அடிப்படையில் இங்கே பச்சை வாழியம்மன் தான் குலதெய்வம் என்கிற அந்த மேற்கோளை கொண்டு அங்கிருந்து அந்த சூழலை உணர்ந்த வண்ணம் இந்த மரத்தில் இருந்துதான் முதலிலே மஞ்சள் பூசி பாவாடை அணிவித்து விருட்சத்திலே வழிபாடு நடந்து வந்தது. இப்போது கும்பாபிஷேகம் செய்த போதுதான் இப்படி தனியாக ஒரு பச்சை வாழியம்மன் சிலை அமைத்து
அபிஷேகங்களுக்காக வேண்டி சிறப்பித்து இப்படியான ஒரு புதிய சூழலை இங்கே ஏற்படுத்தி அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. சக்தியின் வடிவத்தை தான் வேம்பிலே படமாக வரைந்து முகமறைந்து அந்த வழிபாடு தொடர்ந்து வருடம் நடந்து வந்தது. ஆனால் கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது உருவ சிலையை இங்கே சிறப்பித்து வைத்ததால் அப்படியான சூழல். அவங்க அப்படி தொட்டு விட்டுங்க. அப்படியே குங்குமம் அர்ச்சனை பண்ணிருக்கீங்க, எடுத்து நெத்தியில வச்சுங்க எல்லாரும். சொல்றா ஓம் தேவகா பிரமத்தந்திர மகாயுதாந்திர பிரபண்டீர் மகாமகாயுதாய ஓம் ஓம் விவகாதிபதாய நமஹ ஓம் ஓம் மகாதிபதாய நமஹ ஓம் சர்வத்யுர்மஹா மகாவிஷ்ணுவாய நமஹ துர்வாதுர்வாதுர்நாசாமி நமஹ மகாயுதாய நமஹ ஓம் ஓம் மகாதிபதாய மங்களர்மண்யே மஹா மகாலட்சுமி மகாவிதாய மகாயுதாய ஓம் மகாயுத்யாமி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தனவுடையார் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் மண்டமல்லா இடம் தரும் நல்லெல்லாம் தரும் கணம் தரும் பூகோளங்களே ஆத்தாளைகள் அபிராவள்ளி அந்தமெல்லாம் பூத்தாளே மாதுளம் போடாளே பூடங்காய் காத்தாளே கைகளுக்கு வாசாங்கம் கரும் எல்லாம் சேர்த்தாளே முக்கினோடு ஒதுங்கும் இல்லையே நாயகி நான் முகி நாராயணே கல்யாணம் மண்ட சாயகி சாமி வஞ்சி வச்சு வாயி மாலினி வாராகி சூழினி வதங்கின்ற ஆகி நமக்கே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராதற்றும் கண்டாத வளமையும் குண்டாத இளமை கழுப்பினி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனவையும் தோஷந்தானமும் தாராத கீர்த்தி மாறாத குறையும் தொலையாத இதயமும் கோணாத கோளும் துன்பமில்லா வாழ்வும் துயிலின் பாதத்தம் ஒன்றோடு கூட்டு கண்டாய் அழையாத இருவமாய தங்கையே அது கடவுன் வாழ்வே அமுதீசர் உருவாக ஜோபானி அருள்பாவி அபிராமியே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் பருவாய் வளராய் மணியாய் ஒளியாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவனே வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சுவாமிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க குங்குமம் விளக்கீங்க தீபாவளி கொஞ்சம் வாங்கிட்டு பச்சைவாழி அம்மனுக்கு அரோகரா. அகிலாண்டேஸ்வரி ஆடிப்போர் மகாவிளக்கு பொறுமையா எழுந்துறீங்க. குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொறுமையா எழுந்துறீங்க. என்ன ஓம் நகாபுல்வாயுத்தம் நாகபல்லிதலம் கற்புடம் யுத்தம் தாந்துயான் மகாவதி மகாகத்ரதாவ மகாயோத்யாமி மத்தியமத்தியபாரமத்தியமதோதானமாயி உத்ரவோ நமத்யாமி நிவேதனாதரமானவானமத்யாமி வைராக்தரமாவம் திரேதானமாவம் சௌரூபன் நீர்மாவம் மகாகோராய நமாவம் வீராய நமாபுத்திர சுவாமி நமாவம் மகாதீராய நமாவம் அகிவராஜாய நமாவம் மகாவீராய நமாவம் மகாசிவபுரன் நீர்மா சிவராண்டரூபன் நீர்மாவம் சிவாத்ரமாவம் மகாஜிவனாய நமாவம் மகாதீரமா திருவந்திரமாவம் ஓம் கதக்ஷரூபன் நீர்மாவம் மகாவிதாய நமாவம் மகாவிதாய நமாவம் வீராபுராத்ரிமாவம் மகாசிவத்ராணி ஓம் மகாவித்யாமி வந்தோ நவத்மகாவிதம் திருவிதே யோகோத்யாமி ஓம் நகாபுல்வாயுத்தம் நகபலிதமனுத்தமராஜ்யா கத்ருவாரமத்யாமி வந்தத்ருணாமத்யேவந்தாதிவரன்னோதஞ்சபதாதே ஓம் நிகதந்தாத்யேவந்தாய் தேவகதன்னோதஞ்சபதாதே
ओम दुर्गा विद्महे महादेवाय देवगे तन्नो रुद्रप्रसादे ओम नंदहा विद्महे महाभास्वामि महादेवे सर्वप्रसादे ओम श्री महाविद्महे महादेवगे सुभाषभावि 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 अहिरा स्वामी महादेव महादेवगदाभ्या भगवदाभ्यो भगवदाभ्यो महात्या महायज्ञा विमत्याहि ओम नहावं गुरुवायुक्तं साधुधारभाग प्रभावं क्या गुरुवायुं गुरुवायुं போற்றியம் அகிலாண்டேஸ்வரியை போற்றியம் தென்னாடீஸ்வரனையை போற்றியம் எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றிய பச்சவாழியம்மன் சாமிக்கு அம்மனுக்கு ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி மாரியம்மனே மகாமாரியம்மனே பச்சவாழியம்மன் சாமியை போற்றியம் அகிலாண்டேஸ்வரியை போற்றியம் ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம் நமோ நம பார்வதி ஓம் சக்தியை போற்றியம் பராசக்தியை போற்றியம் ஓம் சக்தி இன்னொரு வச்சிருக்கா ओम भूभाते समस्ते हृदयतारः श्री पार्वती परमेश्वरः प्रीत्यर्थं सुदेवा दारावन्ददेवा विद्यावन्ददेवा लक्ष्मीपते मुखमादोत्तमायः समागन्तिगणाय गुणदेवता सुगन्धुडगे ओम हरिद्यामिः ओम गुरुदेवराज्यो महाभयाभयराय नमः युदाद्यः गुरुनाथः बुद्धगुणादेव ब्रह्मदेवराज्यः गणगणनायकसिद्धेत्तंसहाद्यः ओम महागासमत्तयामि ओम सुवेद महाभूतद्य भक्ताजनानां ग्रामजनानां विभवाशजनाः महाजन श्रीयागमहाजनान्त्यहाय वायुग्रहवृन्दानां गमच्छज्ञः विरुजाय विग्रहां तिरां यद्विद्युद्धं सर्वदानां गमच्छज्ञविग्रहविद्युद्धं विग्रहां विद्युहाय ओम नखायदासमानं दरबारपण्डित महामहायदास दरबार्ग्य महामहायराग्य महादरबारपण्डित महा ओम महागाग्य महा महाद्रगाग्य महा सर्वपण्डित महा ओम दायग्य महा ओम दखरपण्डित महा विष्णवाय नमः महागाय नमः शतविदा नमः ओम कुलदेवता नमः भगवाय नमः ओम सामुंडे नमः गंडे नमः ओम महाभाग दक्षरपण्डित दक्षरपण्डित नमः ओम ओमकार महागल्लभाद्र नमः ओम महाद्रगाय नमः ओम नमः नमः ओम विद्यादेवी नमः ओम आद्य नमः ओम महादेवी नमः सर्वरण्य नमः ओम वासुताय नमः ओम महावाराय नमः सर्व विद्यादेवी नमः महादेवी नमः ओम विष्णवाय रामेश महानगरकुमारभ्यामि ओम जपामस्तंदे दखा पितुधा विडवा विडवांडवदे चंद्रवार भावनत्यामि ओम महाभ्यामि ओम जपामस्तंदे दखा पितुधा विडवा विडवांडवदे चंद्रवारभ्यामि ओम महा पूज्य समाजत्वं नागवल्लेन्द्रवृंदत्वं युद्धं भानुसमहागोभ्यामि गलवगामभ्यामि ओम नगारिभ्यामि दुदागुरुभ्यामि निवेदनाद्रवाणवाण्डमत्तयामि ओम त्राजादिराजप्रदेशाय वन्दन्त्वाय सवादत्वा महाजगदानन्दपुण्यनाथभ्यामि ओम
சாப்பிட்டு மறுபடியும் வாங்கிங்க. ஒரு டம்ளர் போயிடாதீங்க, நிறைய இருக்கு. கஞ்சி ஒரு ஆள் கஞ்சி கொடுங்க. ஒரு ஆள் கஞ்சி கொடுங்க ஊற்றி. ஒரு ஆள் கஞ்சி கொடுங்க. கஞ்சி கிண்டி இதில் ஊற்றுமா கொஞ்சம். இந்த பிண்டி ஒரு டம்ளர் ஊற்றுமா அப்படியே. பார்த்து அது கொடுமா கொடுமா. ஒரு ஆள் கஞ்சி கொடுமா. கஞ்சி என்கிட்ட ஒரு ஆள் ஓப்பன் பண்ணு. அப்படியே மீன் எல்லாத்தையும் ஒன்றா கலச்சா? சரி ரைட் ஓகே. எதுவும் நல்ல விஷயம் தான். பொறுமையா செய்யுங்க. ஆடி பௌர்ணமிக்கு வருஷம் இந்த மாதிரி கூழ் வாக்குற ப்ரோக்ராம் நம்மளுக்கு உண்டு கோயில்ல. கவிச்சி படையில சித்திரை மாசம். வாங்கி சப்போர்ட் பண்ண வாங்கி கூட எல்லாருக்கும். கோயில்ல கூச்சப்படாம வாங்கிங்க. நம்ம கோயிலு நம்ம பிரசாதம். ஒரு முறைக்கு 2 முறை வாங்கிக்கமா. வீட்டில் போயில சாப்பிடக்கூடாது. இதே இங்கே இதோட நிறைஞ்சிடணும் உங்களுக்கு. இந்த உதவி முடியும் வீடு நான் இருப்பேன். சரி இல்லை அப்போ இப்போதான் ரெடி. ஓகே. எல்லா அபிஷேக ஆராதனைகளும் முடித்த பிறகு அங்கே வேதகர்களுக்கும் மற்றும் ஒளி அமைத்து கொடுத்து அந்த காற்று தடுப்புகளை எல்லாம் அமைத்து கொடுத்து பந்தல் அமைத்த குறுங்குடி அழகி ரேடியோஸினுடைய உரிமையாளருக்கு மரியாதை செய்து, வேதகர்களுக்கும் மரியாதை செய்து ஒரு அற்புதமான மகாவிளக்கு பூஜை, மாவிளக்கு படையல், கூழ் வார்த்தல் போன்ற ஆடி பௌர்ணமி திருவிழாவை சிறப்பு சேர்த்திட்ட அன்பர்களுக்கு மரியாதையும், வாழ்வியிலே நல்ல வளமும் நலமும் பெற்று தொழிலிலே சிறப்புற்று விளங்கிட வாழ்த்தி கொடுக்கின்ற தருணங்கள். பசுமை செழியன், உங்கள் பசுமை செழியன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்திலே மேல திருக்கடம்பூர் செல்லும் பாதையிலே பொன்னியின் செல்வன் மந்திர ஆலோசனை மாளிகை அமைந்த கடம்பூர் கிராமத்திற்கு போகும் வழியிலே வடவாறு, இதோ படத்தில் காண்கிற வடவாறு தென்கரையிலே வீரநாராயணம் ஏரிக்கு நீர் கொண்டு செல்லுகின்ற நீர்வழிச்சாலையாம். தென்புறத்திலே எழுந்தர் அலுவலகத்தில் கூடிய ஸ்ரீ பச்சைவாழியம் மதுரை வீரன் ஆலயத்திலே இன்று ஆடி பௌர்ணமி விழா சிறப்பாக நடந்தேறியது. இந்த காணொலியை கண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, எனது பசுங்குடில் யூடியூபகத்திலே நீங்கள் எல்லாம் அதை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு நல்கிட அன்போடு வேண்டுகிறேன். பசுமை செழியன்.